ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம எபிசோட்ஸ் 15, 16, 17 மூணுமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஏன்னா அது மூணுமே தொடர் கதை தான். ஸோ தண்டர் பேட்சை ஜெயிச்சுட்டு ஆஷ் சந்தோஷமாக நடந்து வந்துட்டு இருக்கப்ப செயின்ட் ஆன் அப்படிங்கிற ஒரு கப்பலை பார்க்குறான். பார்த்துட்டு அதை பிரமிச்சு போய் பார்க்குறான், இவ்வளோ பெரிய கப்பல் அப்படின்ட்டு. அப்போ டீம் ராக்கெட் அந்த வழியாக உங்களுக்கு இன்னைக்கு லக் அடிச்சிருக்கு, இந்த செயின்ட் ஆன்ல டிக்கெட் உங்களுக்கு இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு புரியல, ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னப்ப, உங்களுக்கு குலுக்கல் முறையில் ஒரு லக்கி ட்ரெயினருக்கு இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேப்டன் சொல்லியிருக்காரு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இவங்களும் வாங்கிடுறாங்க. வாங்கி முடித்த பிறகு டீம் ராக்கெட் ஒரு மர்ம மனிதர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவரை பாஸ்ன்னு அழைக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டீங்களா, நம்மளோட வேலையே எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு அவங்க போக்கேமான திருடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னதோடனே அந்த சீன் கட் ஆயிடுது. இப்போ ஷிப்புக்குள்ளே வராங்க. ஷிப்புக்குள்ளே நிறைய போக்கிமானாக இருக்குது. அப்போ அங்கே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, ஸ்டார்மிக்கும் ரேட்டிகேட்டுக்கும். ரேட்டட்டா அப்படின்னு நம்ம ஒரு பர்பிள் கலர் எலி பார்த்துருப்போம், அதோட செகண்ட் ஸ்டேஜ் தான் இந்த ரேட்டிகேட். அந்த ரேட்டிகேட் ஹைப்பர் ஃபேங், அதாவது பல்ல வச்சு அந்த ஸ்டார்மியை கடிச்சிருது. ஸ்டார்மி தோத்துருது. உடனே அவர் அடுத்து யார் என்ன சேலஞ்ச் பண்ணுவா அப்படின்னு கேட்குறப்ப ஆஷ் ஆர்வம் தாங்காமல் நான் வரேன் அப்படின்ட்டு அவனோட பட்டர் ஃப்ரீயை சூஸ் பண்ணுறான். பட்டர் ஃப்ரீ ஸ்டன்ஸ் போர் போட்டு அதை அப்படியே பேரலைஸ் ஆக்கிட்டு ரேட்டிகேட் தோத்துருது. உடனே அவன் ஆஷ்ட நீ உன் பொக்கிமான நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதே நேரம் அந்த ஷிப்புக்குள்ளே ஜேம்ஸ் நடந்து வந்துட்டு இருக்கப்ப ஒரு மீன் வியாபாரி, இந்த சிவப்பு கலர் மீன் இருக்கு பாரு, இதுக்கு பேர் மேஜிகார்ப், இதை நீ வாங்கினா அது 1000 முட்டை போடும், 1000 10,000 மாறும் அப்படின்னு அவனை ஆசை காட்டி அந்த மேஜிகார்ப்பை டீம் ராக்கெட் சாப்பிட வச்சிருந்த காசுக்கு மொத்தமாக வித்துடுறான். அதையும் அவனும் நம்பி அதை வாங்கிட்டு வந்துடுறான். இந்த நேரம் ஆல்ரெடி அந்த தோற்று போன அந்த மனுஷன் உன் பட்டர் ஃப்ரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயும் என் ரேட்டிகேட்டை ரொம்ப ஆசையோடு பார்த்த ஃபஸ்ட்டு சண்டே, அப்போ நம்ம 2 பேரும் ட்ரேட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. இந்த போக்கிமான் உலகத்தில் ட்ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு போக்கிமான் இருக்குது, என்கிட்ட ஒன்று இருக்குது, எனக்கு அது வேணும், உங்களுக்கு இது வேணும்னா நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் மியூச்சுவலாக. ஸோ ஆஷும் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு 2 பேரும் ட்ரேட் பண்ணிடுறாங்க. இப்போ ஆஷோட பட்டர் ஃப்ரீ அந்த ஆள்கிட்ட போயிருது, அவரோட ரேட்டிகேட் ஆஷ்ட வந்துடுது. ஆஷ்ட இப்போ ரேட்டிகேட்னு ஒரு புது போக்கிமான் இருக்குது. அந்த டைமில் ஜெஸ்ஸியும் மியாவுத்தும் ஜேம்ஸை ஒரு கார்னரில் போட்டு அடித்து, ஏண்டா சாப்பிட வச்சுருந்த காசை கொண்டு போய் இப்படி ஏமாந்துட்டியே அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் ஆஷ் அவன் பட்டர் ஃப்ரீயை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கான். அவங்க அதே மாதிரி பட்டர் ஃப்ரீயை நல்லா பார்த்துப்பாங்களா அந்த மாதிரிட்டு. ஸோ இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப டீம் ராக்கெட் திடீர்னு ஷிப்பு ஃபுல்லாக அவங்க ஆட்களை, அதாவது இது பாஸோட பிளான்களால் நிறைய டீம் ராக்கெட் புது புது ஆட்கள் எல்லா போக்கிமானையும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆஷ் நம்மளும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெயினர்கிட்ட சொன்ன உடனே எல்லாருமே அவங்க போக்கிமானை போட்டு ஒரே குரூப் அட்டாக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பீக்கச்சுனா எல்லாரும் ஒரு பீக்கச்சு வச்சு சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம சார்மேண்டர் வருது, அடுத்து ஜியோடூட் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுது, அடுத்து பல்பசார் வருது. கடைசியாக பட்டர் ஃப்ரீ சான்ஸ் வரப்போ ஆஷும் அவன் பட்டர் ஃப்ரீயை சூஸ் பண்ண ஆசைப்படுறான். ஆனால் அவனுக்கு மறந்துருச்சு அவன்கிட்ட பட்டர் ஃப்ரீ இல்லைன்ட்டு. இதனால அவன் ரொம்ப சோகமாயிடுறான். அதுக்கப்புறமேட்டு பிஜியோட்டோ குரூப்பை யூஸ் பண்ணி ஒரு பெரிய சூறாவளியை கிளப்பி அந்த ஷிப்பு பாதி உடஞ்சி போயிடுது. ஸோ ஷிப்பு மூழ்க போகுது அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு எல்லாரும் தப்பிச்சு போங்க அப்படிங்கிறாங்க. ஆஷ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவனோட பட்டர் ஃப்ரீயை மறுபடியும் வாங்கிடணுன்ட்டு நேராக அந்த ஆள்கிட்ட போயிட்டு, சார் உங்கள் ரேட்டிகேட்டை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு என் பட்டர் ஃப்ரீயை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ட்ரேடும் முடிஞ்சிருது, ஆஷுக்கு பட்டர் ஃப்ரீ கிடச்சிருது. ஆனால் அந்த போக்கிபால் உருண்டு போயிடுது. ஷிப்பு ஆடுறனால அது டெக்குக்கு கீழே போயிடுது. அதை தேடி இவங்க உள்ளே போயிடுறாங்க. அதே மாதிரி ஜேம்ஸோட அந்த மேஜிகார்ப்போட பாலும் டெக்கு கீழே போயிடுது. டீம் ராக்கெட் அதை பிடிக்க ஓடுறாங்க. அப்படியே கப்பலுக்கு தண்ணி கடியில் போயிடுச்சு. மீதி எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. அடுத்த எபிசோடில் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆஃபீஸர் ஜென்னி எல்லாரையும் போலீஸ் எல்லாம் நிற்க வச்சு நம்ம எல்லாரையும் காப்பாற்றிட்டோம், ஒரு 6 பேரை தவிர, ஆஷ், பிராக், மிஸ்டி, ஜெஸ்ஸி, ஜேம்ஸ், மியாவுத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நம்ம மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை உள்ள தூக்கி போட்டுடுறாங்க. கீழே பார்த்தா அவங்க எல்லாம் மயக்கமாகி கிடக்குறாங்க. ஒருத்தராக எந்திரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிராக், மிஸ்டி எந்திரிச்சிடுறாங்க. அப்புறம் ஆஷை எழுப்பி விடுறாங்க. அதே மாதிரி டீம் ராக்கெட்டும் எந்திரிச்ச உடனே ஜெஸ்ஸி உடனே என்ன பண்ணுறா, தண்ணிக்குள்ளே இருக்கோன்னு தெரியாமல் எக்கன்ஸை சூஸ் பண்ணி ஒரு ஆசிட் யூஸ் பண்ணி ஒரு ஓட்டை போடு, நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறா. அவங்க போட்ட ஓட்டனால தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு உள்ள. அவங்களாம் மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டீம் எல்லா இடத்துலையும் தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டி அவளோட கோல்டினை சூஸ் பண்ணி
நீ தண்ணிக்குள்ளே போய் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். கோல்டின் உள்ளே போயிட்டு பார்த்தா டீம் ராக்கெட் மிதந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை அப்படியே இழுத்துட்டு வந்துடுது. இதை பார்த்து நம்ம ஆளுங்க பயந்துடுறாங்க ஏதோ பேயிட்டு. அப்புறம் டீம் ராக்கெட்டை மேலே காப்பாற்றின உடனே 2 பேரும் சண்டை போடணும்னு போக்கிமான்லாம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன ஆகுது, வெயிட்னால ஷிப்பு அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுது, எந்த சைடு பேலன்ஸ் பண்ணணும் தெரில. ஸோ மிஸ்டி கோவமாகி இந்த டைமில் நம்ம சண்டை போடக்கூடாது, எல்லாரும் உங்கள் போக்கிமானை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே எல்லாரும் அவங்க போக்கிமானை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு ஒரு டெம்பரரியாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம், மேலே போனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிராக்கோட ஆனெக்ஸை வச்சு ஒரு படி மாதிரி உருவாக்கி மேலே போகிறாங்க. அடுத்து ஆஷோட பல்பஸாரோட வைன் வீப்போட அந்த கயிறு மாதிரி வச்சு ஒரு தீ இருக்க இடத்த தாண்டுறாங்க. இப்படியே ஒரு ஒரு அப்டக்கலாக தாண்டி தாண்டி வரப்போ டாப்புக்கு வந்துடுறாங்க. கடைசியாக மிஸ்டி சொல்கிறா, இப்போ சார்மேண்டரை யூஸ் பண்ணி மேலே ஒரு ஓட்டை போடு, தண்ணி மடமளன்னு உள்ளே வரும், நம்மளோட வாட்டர் போக்கியமான யூஸ் பண்ணி நம்ம வெளியே ஓடிடுவோம் அப்படின்ட்டு. டீம் ராக்கெட் யோசிக்கிறதுக்குள்ளே ஓட்டை போட்டுடுறாங்க. ஆஷு, மிஸ்டி, பிராக் எல்லாம் ஸ்குவர்ட்டில், ஸ்டார்மி, கோல்டின் இந்த மாதிரி வாட்டர் போக்கியமான வச்சு தப்பிச்சிடுறாங்க. டீம் ராக்கெட் மட்டும் மாட்டிக்கிறாங்க, ஏன்னா அவங்ககிட்ட வாட்டர் போக்கியமான் இல்லை. அப்படி பதறிக்கிட்டு இருக்கப்ப ஜேம்ஸ் மட்டும் சிரிக்கிறான். ஜெஸ்ஸிக்கும் மியோத்துக்கும் கோவம், ஏன் நம்ம மாட்டிக்கிட்டு சாவ போகிறோம், நீ மட்டும் என்னை சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எல்லாரும் என்னை பாராட்ட போகிறீங்க அப்படின்னு அவனோட மேஜிக் கார்ப்பை சூஸ் பண்ணுறான். அந்த மேஜிக் கார்ப் வெளியே வந்தவுடனே இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு அவனுக்கு தலை வணங்குறாங்க. நீ தான் ஜீனியஸ், நல்ல வேலை நீ வாங்கின, உன்னை தெரியாமல் திட்டோமே அப்படி சொல்கிறாங்க. உடனே ஆனால் பார்க்குறாங்க, கயிறை கட்டிட்டு நிற்கிறாங்க, மேஜிக் கார்ப் நவுராமே நிற்கிது. ஐயோ என்னது இதுன்னு பார்க்கறதுக்குள்ளே அவங்க தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு மேலே போயிடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம டீம் வந்து பிஜியோட்டோவை சூஸ் பண்ணி நம்மளோட லேண்ட் எங்கிட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போய் ஏதாவது நிலம் சைடு இருக்க இலையோ அதையோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. பார்த்தா டீம் ராக்கெட் ஒரு தண்ணி சைடில் அப்படியே முங்கி கிடக்குறாங்க. அதை பிஜியோட்டோ கொண்டு வந்து காமிச்சிருது. அவங்களாம் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்திட்டு பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளுற நேரம் முடிச்சிடுறாங்க. முடித்தவொடனே பேய் அப்படின்னு கத்துறாங்க. நாங்கள்லாம் பேய் இல்லை, என்ன எங்களை கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோடனே சரி இப்போ வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சா எல்லாருக்கும் பசி, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் எல்லாரும் அந்த நடுவில் கிடக்கிற மேஜிக் கார்ப்பை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட்லேயும் ஒன்று ஓடுது, இதை அப்படி சமைக்கலாமா இப்படி சமைக்கலாமான்ட்டு. மியோத் என்ன பண்ணுது, எல்லாரையும் முந்திட்டு போய் அது ஒரு கடி கடிச்சிருது. கடிச்சா அதோட பல்லு உடஞ்சிருது. உடனே அப்போ தான் மிஸ்டி சொல்கிறா, உங்களுக்கு தெரியாதா மேஜிக் கார்ப்புக்கு வந்து சதையே கிடையாது, அது வெறும் எலும்பு தான் அப்படின்ட்டு. ஜேம்ஸுக்கு பயங்கர கோபமாயிடுச்சு. இதை போய் நம்மளை ஏமாற்றி வித்துட்டானே, இதால் தண்ணியிலையும் நீந்த முடியல, இதை ஒரு சாப்பாடாகவும் யூஸ் பண்ண முடியாதுன்னு கோவத்தில் ஓங்கி எத்திடுறான். அந்த மேஜிக் கார்ப் பறந்து போய் ஒரு தண்ணியில் விழுந்துடுது. விழுந்துட்டு அப்படியே தத்தளிக்கிறப்ப அது அப்படியே இவால்வ் ஆயிடுது. இவால்வ் ஆகி மேஜிக் கார்ப் செகண்ட் ஸ்டேஜான கெயரடோஸாக மாறிடுது. எல்லாரும் பயந்துடுறாங்க, இத்தினோண்டு இருந்த ஒரு மீன் இவ்வளோ பெரிய ராட்சச டிராகனாக மாறிடுச்சே அப்படின்ட்டு. உடனே அது துரத்த ஆரம்பிச்சிருது இவங்களை. மிஸ்டி அவளோட போக்கிமானை சூஸ் பண்ணி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறான். அது பின்னாடி துரத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல நின்ன உடனே இவங்களுக்குலாம் சந்தோஷமாயிடுச்சு, அப்பாடா அது துரத்துறத விட்டுருச்சு அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அது மற்ற கேரடோஸை சத்தமாக கூப்பிட்டு எல்லா கேரடோஸும் சேர்ந்து ஒரு டிராகன் ரேஜ் கிரியேட் பண்ணி அது அப்படியே ஒரு பெரிய சூறாவளியாக தண்ணிக்குள்ளே மாறி இவங்களோட போட்டை அடித்து உடச்சிருது. எல்லாரும் அந்த சூறாவளியில் மாட்டி பிரிஞ்சு போயிடுறாங்க. அடுத்த எபிசோடில் காலைல எந்திரிக்கிறப்ப பார்த்தா ஆட்கள்லாம் தனியாக ஒரு சைடு இருக்காங்க, போக்கிமான்லாம் இன்னொரு சைடு இருக்குது. ஸோ பீக்கச்சு ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லா போக்கிமானையும் எழுப்பி விட்டுட்டு அங்கே ஒரு ஸ்லோ போக் அப்படின்னு ஒரு போக்கிமான் இருக்குது. அது அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கு அதோட வாழை வச்சு. அதுக்கிட்ட போயிட்டு நாங்கள் எங்கே இருக்கோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குது. அது ரியாக்ஷனே கொடுக்காம அது பாட்டு மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இவங்க எல்லாருமே நைட்டு சார்மேண்டரோட வால் தீயை வச்சு இருட்டில் போயிட்டுருக்கப்ப ஸ்குவர்ட்டில் சொல்லுது, இல்லை எனக்கு என்னமோ அவங்க எல்லாரையும் ஒரு பெரிய கொடூர மிருகம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு கிண்டல் பண்ணுது. அப்போ பீக்கச்சு சார்மேண்டரும் அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லுது. அந்த நேரம் பல்பஸார் சொல்லுது, இல்லை அவங்க நம்மளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம இன்னும் அனாதை போக்கிமான், நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. உடனே இவங்க எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்டில் மியோத் எக்கென்ஸ் காஃபிங் நிற்கிது. அப்போ மியோத் இவங்களை பார்த்த உடனே எக்கென்ஸையும் காஃபிங்கையும் அவங்கள தாக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனால் ரெண்டுமே தாக்க மாட்டேங்குது. அதோட மைண்டுக்குள்ளே ஜெஸ்ஸி ஜேம்ஸோட ஃபோட்டோ தான் வருது. உடனே அவங்க சொன்னால் தான் தாக்குவோம், நீ சொன்னாலாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மியோத்தை எல்லாரும் ரவுண்டு கட்டிடுறாங்க.
மியவுத்தும் சரி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நிலம் அப்படியே அதிருது. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா ரைடான் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் யூஸ்வலாக சின்னதாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக ஒரு ரைடான் நடந்து வருது. இவங்க என்ன பண்ண தெரியாமல் பயந்து ஓடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம டீமு ஆஷ் அவங்கள வந்து ஒரு பெரிய ஜாப்டோஸ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் போக்கிமான், அந்த ஜாப்டோஸ் துரத்துது. அதே நேரத்தில் டீம் ராக்கெட்டை ஒரு ஃபயர் போக்கிமான் மோல்ட்ரஸ் அப்படிங்கிறது துரத்துது. இவங்க பார்க்குறாங்க எனக்கு எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கங்கே ஒளிஞ்சு படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் மறுபடியும் எந்திரிச்சு ஆளாளுக்கு அவங்கள தேட ஆரம்பிச்சிடுறாங்க. டீம் ராக்கெட் சரி நம்ம பாஸுக்கு கால் பண்ணுவோம், அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் அவர் எனக்கு 1008 வேலை இருக்குது, இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அவங்க அப்புறம் யோசிக்கிறாங்க, இந்த டெலிஃபோனுக்கு ஒரு லைன் வருது இல்லை, அந்த லைனை நம்ம அப்படியே பின்பற்றி போனால் என்ன, ஒரு ஊர் வருமே கண்டிப்பாக அப்படின்ட்டு அந்த லைனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறாங்க. ஆப்போசிட்டில் பீக்கச்சு வருது. அதை பார்த்த உடனே அட நமக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம், பீக்கச்சு தனியாக மாட்டிக்கிச்சு அப்படின்னு பிடிக்க போகிறப்ப பீக்கச்சு பக்கத்தில் வர வர பார்த்தா அது பெரிய பீக்கச்சுவாக இருக்குது அப்படின்ட்டு அதையும் போயிடுது. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோஸை சார்ஜார்டு வந்து தாக்குது. சார்ஜார்டு எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்மேண்டரோட 3rd ஸ்டேஜ். அங்கே எல்லாமே அப்போ பெரிய பெரிய போக்கிமானாக இருக்குது அந்த இடத்துல. அடுத்து ஸ்குவேட்டிலோட 3rd ஸ்டேஜ் பிளாஸ்டாய்ஸ், அதுவும் அங்கே பெருசாக நிற்கிது. அப்போ மியாவ் சொல்லுது, ஸ்குவேட்டில் அதை உன்னோட சொந்தக்காரங்க தான், நீ போய் பேசு, அதுகிட்ட வலிக்கல அப்படின்ட்டு. ஸ்குவேட்டில் பயந்துக்கிட்டே போயிட்டு அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே பிளாஸ்டாய்ஸ் திரும்பி ஒரு வாட்டர் பம்ப் அடிக்குது. எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. அடுத்து அந்த வழியாக வீனஸார் போகுது. வீனஸார் வந்து பல்பசாரோட 3rd ஸ்டேஜ் வீனஸார். அப்போ அதே மாதிரி ஸ்குவேட்டில் சொல்லுது, டே பல்பசார் அது உங்களோட ரிலேட்டிவ் தானே, நீ போய் பேசு அப்படின்னோடனே பல்பசார் பயந்துக்கிட்டு எனக்கு ரிலேட்டிவ்லாம் கிடையாது, நானே ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருது. இந்த நேரத்தில் டீம் ராக்கெட்டை கபுடாப்ஸ் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் துரத்திக்கிட்டே வருது. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ட்ரெயின் ட்ராக்ல இருக்க வண்டியில் ஏறி அந்த லீவரை இழுக்கிறாங்க. லீவரை இழுத்த உடனே அது அப்படியே கபுடாப்ஸ் வந்த திசையில் ஆப்போசிட்லேயே போக ஆரம்பிச்சு லீவர் கையோடு வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியறதுக்குள்ள அந்த ட்ராக்ல அந்த வண்டியில் இருந்த ஒரு கயிறில் கபுடாப்ஸ் கால் மாட்டிக்குது. இப்படி மாட்டின உடனே அதை தரன்னு இழுத்துக்கிட்டே பின்னாடி போகிறப்ப மேலேருந்து நம்ம டீம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய பீக்கச்சுவை பார்த்து பயந்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்களும் கரெக்டாக டீம் ராக்கெட் வச்சுருக்க அந்த வண்டியிலேயே விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோஸு டீம் ராக்கெட் எல்லாரும் ஒரே வண்டியில் இருக்காங்க. அவங்களோட போக்கிமான்லாம் சைடில் அவங்கள பார்த்துட்டு ஓடி வந்துட்டு ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துடுது. இந்த வண்டி போகிற வேகத்தில் இருக்க எல்லா ஜெயின்ட் போக்கிமானையும் மொத்தமாக இழுத்துக்கிட்டே போகுது. போகிற வழியெல்லாம் இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல வெடித்து செதறிடுது எல்லாமே. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அது எல்லாமே ரோபோட்டு, உண்மையான போக்கிமான் இல்லை அப்படின்ட்டு. அப்போ அந்த சைடு ஒரு டூரிஸ்ட் கேங் வராங்க. வந்துட்டு அவங்க அனௌன்சர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த ஐலாண்டில் தான் ஜெயண்ட் போக்கிமான்லாம் இருக்குது, அது எல்லாமே பெருசாக இருக்கும், ஆனால் எதுவுமே உண்மையானது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சைடில் பார்க்குறாங்க எல்லாம் பொசுங்கி கிடக்கு. அப்புறம் தான் தெரியுது டீம் ராக்கெட்டோட பாஸோட அது ஒரு இடம் அவங்க வச்சுருக்காங்க ஒரு ஃப்யூச்சர் பிளானுக்காக. அந்த பிளான் எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு டீம் ராக்கெட் பாஸ் கோவத்தில் கத்துறாரு. இவங்க எல்லாம் தப்பிச்சு ஒரு புது ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆனால் நம்ம ஸ்லோ போக் ஃபிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தது கடைசியில் ஒரு ஃபிஷ்ஷு கிடச்சிருச்சு. ஸ்லோ போக்கோட குணம் என்னென்னா அதை ஷெல்டர் அப்படிங்கிற போக்கிமான் அதோட வாழை கிடச்சிருச்சுன்னா அது 2nd ஸ்டேஜான ஸ்லோ ப்ரோவாக மாறிச்சு. ஸ்லோ ப்ரோவாக மாறுறதோடு இந்த எபிசோட் முடியுது. அவ்வளோதான், இந்த எபிசோட் முடிஞ்சு.